You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட் 2 ஒன்று தான் பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை அப்டேட்லேயே எனக்கு சோம்பேறித்தனம் ஏறிக்கிட்டே போதே தவிர வேறு எதுவும் சுறுசுறுப்பாக பண்ண மாட்டேறேன். ஒரு 4 அட்வைஸை போட்டு விட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில், அப்போயாவது திருந்துறேனான்னு பார்ப்போம். காலையில் எழுந்துட்டு ஃபோனே ஒரு 1 மணி நேரம் நோண்டுறேன். சரி, ஓகே, இந்த புலிய கொஞ்சம் ஆப்ரேஷன் செய்வோம் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சேன். உட்காந்து அதை இழுன்னு இழுத்து பார்த்தா வரமாட்டேங்கிறான். "ஏய் வாடா, வந்து சேர்றா, நீ வேற ஏன்டா உசுர எடுக்கிற" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு 4 பேச்ச போட்டு அவனும் ஒரு வழியா வர ஆரம்பிச்சிட்டான். "என்னடா இவ காலையிலேயே புளிய எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா" அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க தானே. நாங்கள் ஊர்லேருந்து புளி வாங்கிட்டு வந்தோம். எப்பவுமே புளி வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவோம், இங்கெல்லாம் வாங்க மாட்டோம். அந்த புளிய வந்து வாங்கிட்டு வந்து அது ஃபுல்லாக வந்து வாழைப்புளின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வழியா வந்து புளியெல்லாம் வந்து ஒரு பக்கம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரித்து வச்சுட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். டயர்ட் ஆனனால எனக்கு வந்து ஒரு காஃபி கேட்டுச்சு. உடனே ஓகே, காஃபி தானே குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காஃபிய போட ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. காலையில காஃபி போட்டு குளிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே, அத பொறுமையா பண்ணுவோம். காலையில புளி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேனே, அது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். எங்க அப்பா வேற கேமரா முன்னாடி தான் எடுத்துன்னு வந்து சொம்ப நட்டு வைக்கிறாரு. நானும் இல்ல, காண்டாயிடுச்சு. பட் அவருக்கு தெரியாது அங்க கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, புளிய ஒரு வழியா வந்து வெயில்ல காய வச்சுட்டேன். இந்த புளிய வந்து எங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, உப்பு போட்டு காய வைக்கணும். அந்த அந்த நார் எல்லாமே கொஞ்சம் பிரிச்சு எடுத்துட்டு, உப்பு போட்டு காய வைக்கணும். காய வச்சோன்னா இது வந்து கெடாம இருக்கும் நெறைய நாட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து ஃபுல்லா புளிய வந்து அப்ளை பண்ணிட்டு புளிக்கு மேல வந்து உப்ப அப்ளை பண்ணிட்டு வெயில்ல நல்லா காய வச்சுட்டேன். நல்லா காய வச்சு நமக்கு இன்னைக்கு என்ன வேலை இருந்ததோ அங்க போயாச்சு. அங்க போய் அவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்சு முடிச்சுட்டு, அப்புறம் வந்து சந்து வந்திருந்தா, ரொம்ப நாள் ஆச்சு அவள பார்த்து. அதுக்காக இறங்கி போயிட்டா. அவ இறங்கி போனா, "நீ ஹெல்மெட் எடுத்துட்டு இறங்குவான்ட்டா." சரி, ஓகே, ஹெல்மெட் தானே வேணும் அப்படின்னு சொல்லி மேல போய் ஒரு ஹெல்மெட்ட தலையில மாட்டிட்டு எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு என்ன பார்த்து. எனக்கு ஒரு ஹாய் கூட சொல்லல. அவ பாட்டுன்னு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவ என்ன மதிக்கல. சரி, ஓகே, அவ என்ன மதிக்கல, விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். அவ காஃப் போட்டிருந்தா, அது வந்து வேர்த்து போகுதுன்னு சொன்னா. சரி, ஓகே, எனக்கு குடு அப்படின்னு நான் என் மூஞ்சில மூடிக்கிட்டேன். எங்க போய் கொள்ள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் எனக்கு எந்த வீடும் செட் ஆகல. உங்க வீடு ஏதாவது கொள்ள அடிக்கணும்னா சொல்லுங்க, வந்துட்டு போறேன். தென் வந்து நாங்க இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னது, இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அண்ணா நகர்ல லொகேஷன்ல இருக்கு. சரி, ஓகே, அங்க போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ரெடி ஆனோம். ஆனா பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு நான் போனது கிடையாது. அவளும் போனது கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போனோம். சரி, ஓகே, நம்ம 2 பேருக்குமே தெரியலன்னா, நம்ம 3வது நண்பர் தெரியும், கூகுள் மேப்ப கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரையும் அழைச்சுக்கிட்டோம் நாங்க. அழைச்சு ஒரு வழியா வந்து போயிட்டோம். ஆனா பெரிய ஹைலைட் என்னன்னா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான். பட் இதுதான் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்ன்னு எனக்கு தெரியாது. அதுதான் பெரிய விஷயம். கடைசியில வந்து என்னோட காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு இது. எனக்கு இது தெரியும். பட் வந்து இது கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்ன்னு தெரியாது. ரியலி என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஒரு வழியா வந்து அங்க போயிட்டு பார்க்கிங் எங்க பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இவரு வந்து இந்த 2 வண்டிக்கு நடுவுல விடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2 வண்டி இடிச்சா அவ்வளோதான், இந்த வண்டி காலியாயிடும் அப்படின்றத நான் நினைவில கொண்டுட்டு, "அங்கிள், நீங்க ஏதோ பண்ணிட்டு போங்க" அப்படின்ட்டு வண்டிய அவர் கையில குடுத்துட்டு இறங்கி உள்ள போய் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் நெனச்சேன், இந்த ரோட்ல இருக்க ஒரு 4 கடை தான் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். பட் அது கிடையாதாம். இது உள்ள போனா நெறைய கடை கடையா இருக்கு. அதெல்லாம் வந்து சரி, ஓகே, அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி, இது ஃபுல்லாவே சாப்பிடுற கடை தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இந்த கடைக்கு வரதுக்கே எதுக்கு எல்லாரும் அவ்வளோ மேக்கப் போட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. யாராவது அப்படி போறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க 2 பேரும் நார்மலா போயிருந்தோம். பட் அங்க வரவங்கலாம் லிப்ஸ்டிக்லாம் வேற லெவல். அப்படியே அப்படியே என்ன சொல்றது, பெயிண்ட் தான். ஃப்ரீ ஹேரு, ட்ரெஸ்ஸிங்ஸ் எனக்கு புரியல. என்ன பொறுத்தவரைக்கும் இது ரோட்டு கடை தான். ரோட்டு கடை வந்து தள்ளு வண்டியில வச்சிருக்காங்க. இவன் கடையில ரோட் சைடு வச்சிருக்கான், அவ்வளவுதான். அதுக்கு எதுக்குடா நீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்லாம் பார்த்தோனே எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. இத நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். பட் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு நாங்க போக ஆரம்பிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட்டு நாங்க போக ஆரம்பிக்கும்போது, அங்க பார்க்குற நெறைய பேர் வந்து எல்லாமே ஒரு வேள வந்து எங்க போனாலுமே இப்படிதான் போணுன்ற ஒரு இது இருக்கா, என்ன இருக்குன்னு தெர்ல. நானும் வந்து எல்லாரையும் பார்த்தேன். எல்லாரையும் பார்த்தா, ச்சே, தெரிஞ்சிருந்தா நம்மளும் ஏதாவது ஒரு நல்ல அம்சமான உடை அணிஞ்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன்.
பட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சேட். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா அம்சமாக உடைகள் அணிந்து அங்கே போயிட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே ஒன்றுமே இல்லை. இது மாதிரி வந்து கடை 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 கடையாக இருக்குது ஃபுல்லாகவே. ஃபுல்லாகவே என்னென்னா வந்து இது மாதிரி என்னது ஃபுல்லாக நான்வெஜ் தான் இருக்குது. பீஃப்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் போய் சாப்பிட்டு வாங்க. நான் வந்து அவ்வளோ சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜு. ரொம்ப ஓஹோலாம் சாப்பிட்ற ஆள்லாம் கிடையாது. நம்ம போகணுன்னா நமக்கெல்லாம் கிரில் சிக்கன் வந்து ஒரு பீஸ் கொடுத்தாலே அவ்வளோதான், மட்டையாயிடுவோம் நாங்கலாம். பட் அவங்கலாம் வந்து அடிச்சு நவுத்துறாங்க. எப்புட்றா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த சைடில் வேற வந்து இந்த அக்கா ஏதோ கடையை போட்டு வச்சுருந்தாங்க, கம்மல், பொட்டு, வளையலுன்னு. இது ரொம்ப அழகாக இருந்தது. அது வேற அமுக்கு அமுக்கிட்டு தென் வந்து ஒரே ஒரு கிளிப் ரேட்டே அவங்க வந்து 30 ரூபாய் சொன்னாங்க. ஒரே ஒரு கிளிப் ரேட்டே அவங்க 13னாங்க. இது ரேட்லாம் நான் கேட்கல, ஜஸ்ட் இதை பார்த்துட்டு வந்தேன். இதெல்லாம் மண்டையில் மாட்டிக்கிட்டு போனால் ஆல்ரெடி நம்மளை பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கின்னு இருக்காங்க. இதெல்லாம் மாட்டின்னு போனால் ஆள் தான் பைத்தியம்னு முடிவு கட்டிடுவாங்க. அது வந்து வேறு விஷயம். இங்கே இருக்க நிறைய ஒருவருமே ஒரு ஒரு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியல, இது குவாலிட்டி வைஸ் எதாவது டிஃபர் ஆகுமா, இல்லை வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரில. இங்கேயே வந்து அது ரேட்டு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை இது கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் விற்கிறனால இந்த ரேட் சொல்கிறாங்களானும் எனக்கு தெரியல. இது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கம்மல் சைடு போகணும். கம்மல் சைடில் ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கம்மல் எல்லாமே வந்து 300 400 அப்படின்னு சொன்னாங்க. நான் யூஸ்வலாகவே இந்த கம்மல்லாம் போட மாட்டேன். ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். நம்ம அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தோம். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நடையோ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ பேர் போகிறாங்க. பட் இங்கே நிறைய கப்புள்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கப்புள்ஸ் யாராவது இங்கே நடந்து போகிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லி விட்ருங்க சரியா. மறக்காமல் இந்த வீடியோ எடுத்துன்னு போயிட்டு இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு போகிறா, உங்கள் பையன் போகிறா அப்படின்னு சொல்லி விட்ருங்க. என் வீடியோனால ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு நான் சந்தோஷப்படுவேன். தென் வந்து நாங்கள் நடந்து நேராக போயிட்டுருக்கும்போது இங்கே ஃபுல்லாக ஒரு கடையில் மட்டும் நல்லா கூட்டமாக இருந்தது. என்ன கடைடா அப்படின்னு பார்த்தா அந்த கடை பிரியாணி கடை. அட பாவிங்களா, இன்னுமாடா இந்த பிரியாணியை விடலை நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தென் வந்து அத்தர் பார்த்தோம். சரி ஓகே, அதை வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் நாங்கள். அதை வாங்குவோன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து ஃபுல்லாக பார்த்தோம். எனக்கு வந்து இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு பெர்ஃப்யூம் வாங்கினோமா கடையில் அடித்தோமா. எனக்கு தெரிஞ்சு ஃபாகே வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. காலையில் போட்டோன்னா நைட்டு வரைக்கும். நாளைக்கெலாம் துணி துவைச்சா கூட அந்த வாசனை அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி வந்து ஃபாகு ரொம்ப இதுவாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஒன்றும் டேஸ்ட் பண்ணி மோந்து பார்த்தேன். நீங்கள் மோந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்கள். என்ன ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. எனக்கே தெரில இந்த ஸ்மெல்லாம் என்னென்னலாம் தெரில. எனக்கு நார்மலாக ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி தான் தெரியும். ஃபாக் போனோமா கலராக ஏதாவது இருக்கா எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருவேன். ஆனால் இதெல்லாம் வாங்கி இது ஏதோ வந்து தேய்க்கணும் கீக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகலை. நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக காலி ஆகிடுது. இதெல்லாம் முஸ்லீம் நண்பர்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா தெரில. எனக்கு முஸ்லீம் நண்பர்களும் இல்லை, என்னை மன்னித்து கொள்ளுங்கள். அதனால் எனக்கு இதை பற்றி தெரில. நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே ஓகே, அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எதாவது பிடிச்சிருந்தா நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் மோந்து பார்க்குறேன். என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. அவருமே வந்து சும்மா சொல்லக்கூடாது, நான் எல்லாத்தையும் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கேன். அவர் என்னை வந்து திட்டலாம் இல்லை, திட்டவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. அங்கே ஒருத்தி நின்று வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்ற ஒரு பொருட்டு கூட அவர் என்னை வந்து மதிக்கலை. அது பாட்டுன்னு ஏதோ பைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாரு. நானுமே வந்து சரி ஓகே, அவர் நம்மளை கண்டுக்கல, எல்லாத்தையும் மோந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேய்ச்சி மோந்து பார்த்தா அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அதனால் அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து அந்த மூடியிலேருந்தே எடுத்து மோந்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் வேறு ஹைலைட்டே என்னென்னா, நம்ம மோந்து பார்க்கும்போது வந்து காஃபி நமக்கு அந்த ஸ்மெல் தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த காஃபி கொட்டை மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அதை நம்ம மோந்து பார்த்தோன்னா வந்து இந்த நம்மளுக்கு ஸ்மெல்லே தெரியாமல் இருக்குல்ல, தெரியுமே தெரிய ஆரம்பிச்சிடுமா. நான் சொன்னேன் உன் மூக்கு செத்து போச்சு, அதனால் உனக்கு வந்து தெரியல ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதனால தானே ஸ்மெல் தெரியல. இல்லை ஏன் ஸ்மெல் தெரில நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் வந்து இது மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து
பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டில்ஸில் வந்து எங்களுக்கு பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பாட்டில்ஸ் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்ல பாட்டில்ஸாக போடுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஏதோ காருன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். காரில் மாட்டுறதா என்ன கருமம்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக வந்து ஒரு பாட்டிலை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த பாட்டிலில் வந்து ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி ஓகே. அவரு வச்சிருக்க பாட்டிலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெருசா தெரியுது. இங்க இருக்க பாட்டில்லாம் ரொம்ப குட்டியா தெரியுது. என் வாழ்க்கையில அத்தர் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு வாட்டி காம்பன்சேட் மாதிரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்போ குடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு அது பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்மெல்ல நெறைய இடத்துல போய் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைக்கல. பட் வந்து ஒரு நாள் அதையே எடுத்துட்டு போய் கேட்கணும். அதுவும் இல்ல என்கிட்ட. அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி புதுவிதமா இருக்கும். நல்லாயிருக்கும் உண்மையா சொல்லணுன்னா. சரி ஓகே, ஒரு பாட்டில் அத்தரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை அப்டேட் வந்து ஒரு நாளைக்கு வந்து லென்த்தாக போகுது. ஒரு நாளைக்கு 3 நிமிஷம் கூட போக மாட்டேங்குது. என்ன கதைன்னு தெரில எனக்கு. இந்த வாழ்க்கை அப்டேட்டை ஓட்டலாமா, நிறுத்தலாமா, என்ன என்ன பண்ணுறது அப்படின்லாம் எனக்கு தெரில. என்ன பண்ணுறதுன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஏதாச்சும் ஒரு நியூவா இது மாதிரி பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என் வாழ்க்கை அப்டேட்டே கன்டினியூ பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்லணும். என்ன என்ன பண்ணலாம், என்ன ஏது அப்படின்றத வந்து. எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து குயில் கத்தும், காக்கா கத்தும், குருவி கத்தும், எல்லாமே கத்தும். பட் வந்து அது கத்துறது நல்லா தான் இருக்கு. எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையிலே வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டே இன் மை லைஃப் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு கதை என்னென்னா, நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. பட் வந்து நம்மளோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸே ஆகலை. அது அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, நம் நம்மளோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் யாருமே வந்து என்னோடய வீடியோ பார்க்கல அப்படின்றது தான் அர்த்தம். புரிகிறதா? நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. நான் நல்லா போடலனாலும் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் எப்படி போடுறேன், என்ன ஏது அப்படின்றத வந்து. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம், இப்போ 20 மினிட்ஸ்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. பட் வந்து என்னோடய கேமரா வியூஸ் தான் வந்து நான் பெர்ஃபெக்டாக இன்னும் எடுக்கல. பிகாஸ் வந்து நான் நல்ல ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து வாங்குவேன்னு நம்புகிறேன். ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட்டேன்னா பக்காவாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது ஓகே தான். நமக்கு வந்து ஒருத்தங்க எடுத்து கொடுக்கணும். நம்ம வந்து ஒருத்தங்ககிட்ட போயிட்டு வீடியோ எடுங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக கேட்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால என் கையில் வச்சே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி எடுத்து தான் என்னோடய வாழ்க்கை அப்டேட் எல்லாமே வந்து நான் போட்டுட்ருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து ட்ரை பண்ணுறேன். நான் நல்லா ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு நீங்கள் யாரும் வந்து சங்கடப்பட வேண்டாம். நான் நல்லபடியாக வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அந்த அத்தர் வாங்கினதுக்கப்புறம் சரி ஓகே, இன்னொன்னும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்மெல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னதான் ட்ரை பண்ணாலுமே வந்து அவங்க வந்து கலெக்ஷனுமே ரொம்ப வச்சுட்டு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜுன்ற மாதிரி தான் வச்சுருந்தோம். சரி ஓகே, நான் ஒரு வழியாக அத்தர்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு தான் நாங்கள் போயிருந்தோம். நம்ம பார்த்தோம்ல, அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போய்க்கிட்டே இருந்தோம். ஒரு குட்டி பையன் உட்காந்து அக்கா இதை வாங்கிக்கோங்கன்னா அவன் வச்சிருக்கிறது ஒரு ஹார்ட்டில் லைட் எரியுது. அதை வாங்கி நான் யார்கிட்ட கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சந்துக்கிட்ட கேட்டேன். சந்து ஹார்ட்டு அப்படின்னேன். நம்ம ஆட்டை உடைச்சிட்டாங்க, அதனால அந்த ஆட்டு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து போயிட்டு இருந்தேன். இந்த அக்கா உட்காந்துருந்தாங்க. அக்கா இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் வாங்கினது வந்து ட்ரெயினில் வாங்கியிருப்பேன். நான் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இவங்கக்கிட்ட வந்து இவளுக்கு வந்து அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தா. அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து 80ன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் செட் ஆஃப் பேர் மாதிரி சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பேர்லாம் இல்லைம்மா, சிங்கிளே 80 அப்படின்னு சொன்னாங்க. அக்கா யாருக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சு போட்டுருந்தேன். அவங்க சொன்னாங்க, இது வந்து உடம்புல இருக்க சூட்ட தணிக்கும் அது இதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் டைலாக்லாம் விட்டாங்க. எல்லாருமே அப்படிதான். நமக்கு ஒண்ணு வேணும் அப்படி கஸ்டமர்ஸ் ஒரு சேல் பண்ற கஸ்டமர்னாலே அப்படிதான். இதுனா எப்படி அப்படி இப்படின்னு பேச்ச போட்டா தான் எல்லாரும் வழிக்கு வருவாங்க. ஆனா எனக்கு மட்டும் அந்த பேச்ச போட தெரியல. ஏன்னா ஆரி ஒர்க்ல ரொம்ப நாளா நானும் உட்கார்ந்துருக்கேன்.
சரி விடுங்க. அந்த என்ன பொறுத்தவரைக்கும் பேச்ச போட்டு ஒருத்தங்கள ஏமாத்தி நம்மளுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது. உண்மைய சொல்லி நமக்கு என்ன கிடைச்சாலும் அது போதும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஸோ வந்து நான் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சேன். அவங்க சாம்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. என்னை விட வந்து அவங்க வச்சிருந்த நெறைய விஷயம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நானுமே என் கால்ல இருக்கிறது எப்படி வாங்குனேன்னா, அவங்க வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அக்கா. எனக்கு ஆல்ரெடி வாங்கணும்னு ஆசை. பட் வந்து நம்ம நம்ம வாங்குற ஒரு ரூ. 50வோ, ரூ. 100வோ அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் போகுன்ற மாரி தான் இருக்கும். நெறைய பேர் இத வித்துட்டு நைட்டு குடிச்சிட்டு தூங்குவாங்க. கேர்ள்ஸே அப்படி இருப்பாங்க. அவங்க கிட்டலாம் வாங்கலாம் கூடாது. அதெல்லாம் தப்பு. இந்த அக்காவே வந்து எங்களுக்கு விக்கிறாங்க. அவங்க பாப்பாங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு செலவுன்ற மாதிரி ஆகும்ல. அவங்களுக்கு வீடு இருக்கா? இல்லையா? இதெல்லாம் இல்ல. அவங்க கஷ்டப்பட்டு தான் எதையுமே செய்றாங்க. இது ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி கம்பில செய்வாங்களாம் அவங்க. கம்பில செஞ்சு அதுவும் இல்லாம உண்மையா சொல்லணும்னா, அ நான் இத வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் என்னமோ இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் நவ் இது வந்து நல்லா தான் இருக்கு. நான் வந்து கருத்தே போல எதுவுமே ஆகல. அந்த அக்கா வந்து அத வச்சு காட்டியிருந்தாங்க. நம்ம கால் சைஸ்க்குமே கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாரி இருந்தது. நான் வாங்கும்போது அங்க என்ன இருக்கோ அதான்டா என் சைஸு அப்படின்ற மாரி நான் எடுத்துன்னு ஓடி வந்துட்டேன். அதுவும் இல்லாம எல்லாரும் பட்டர்ஃப்ளை வச்சிருக்காங்க. அதனால நான் பட்டர்ஃப்ளை வாங்கக்கூடாதுன்ட்டு வேற எதையோ ஒன்னத்த வாங்கின்னு ஏதோ ஒன்னத்த போட்டுன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் பண்ணேன். ஒரு வழியா வந்து அவளுக்குமே வந்து இந்த சைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே. அந்த சைஸ் தானே அதையுமே அவங்க பிச்சு, கட் பண்ணி போட்டெல்லாம் குடுத்தாங்க. பட் வந்து அதே பிரைஸ் தான் வாங்குனாங்க. அதிகமாலாம் எதுவும் வாங்கல. நானும் கொஞ்ச நேரம் அட்டென்ஷன்ல நின்னு அவங்க பண்றத பார்த்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் தான் அட்டென்ஷன்ல நிக்க முடியும்? எனக்கு வேற ஒரு பக்கம் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க வந்து அதுலேருந்து ஒரு 2 பீட்ஸ் எடுத்தாங்க. 2 பீட்ஸ் எடுத்துட்டு அவங்க எப்படி பண்றாங்க? அப்படின்றத வந்து ரொம்ப உத்து பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல. ஒரு ரவுண்டு மணிய வந்து அவங்க நசுக்கி சப்பையாக்கிடுறாங்க. அதனால தான் அது வந்து வெளிய வரமாட்டேங்குது. பட் வந்து கட் ஆக மாட்டேங்குது. நான் வந்து அவங்க கிட்ட காட்டுனேன். "இது மாதிரி மாடல் இருக்கா?" அப்படின்னேன். "இது மாதிரிலாம் மாடல் உலகத்திலே இல்ல. ஓடிப்போ" அப்படின்ற மாதிரி சொல்ட்டாங்க. சரி ஓகே விடுங்க. பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வச்சிருக்க மாடல்லாம் அவங்க கிட்ட இல்ல. அவங்க வச்சிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழகா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா சூப்பரா தான் இருக்கு அவங்க கிட்ட இருக்கறது. எல்லாமே வந்து சப்பையா, குட்டி குட்டியா நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து இந்த இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட அவங்க பண்ணி தருவாங்க போல கஸ்டமைஸ் மாதிரி. இது கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ணா நகர்ல இருக்கு. வெளியவே இந்த அக்கா உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா மறக்காம போய் வாங்கிட்டு வாங்க. தென் வந்து நெறைய விஷயங்கள் வச்சுட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு இது வேணும், இது வேணும்னா, அது குருவிக்காரி மாதிரி இருக்கு. ஒழுங்கா உள்ள போயிடு அப்படின்னு சொல்லி என்ன இழுத்துட்டு போயிட்டா. குருவிக்காரி மாதிரி குருவிக்காரங்கிட்ட வாங்கிட்டு குருவிக்காரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. எனக்கு வந்து காண்டாயிடுச்சு. எனக்கு வந்து நெறைய நெறைய போட்டுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கலாம் வேற சிக்கன் அது இதுன்னு சொல்லி வச்சுட்ருந்தாங்க. எனக்கு காண்டா இருக்கு பார்க்கறதுக்கே. மேபி வந்து இது 24 ஹவர்ஸ் கடையா என்ன கதைன்னு தெர்ல. நெறைய பேர் வருவாங்க போல. நம்ம எங்கேயோ ஒரு ஐஸ பார்த்தோமே, அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போக ஆரம்பிச்சுட்டோம். நடந்து போயி அந்த ஐஸ வந்து நாங்க எப்படியோ கண்டுபிடிச்சுட்டோம். கண்டுபிடிச்சா பெரிய ஹைலைட்டே என்னன்னா, அந்த ஐஸ்காரன் சொல்றான், "ஒரு ஐஸு ரூ. 42 அப்படின்னு சொன்னான். எதுக்குடா ரூ. 2 எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஐஸ் இருக்குல்ல, இந்த சைடு இருக்க ஐஸ அப்படியே எடுத்து ஏதோ பண்ணி போட்டு வச்சிருக்கான். அத வந்து ஐஸ்லேருந்து வெளிய எடுத்தோனே அப்படியே உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. அட பாவிங்களா! இத வேற ரூ. 42க்கு என்னடா நீ அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நார்மலா கல்யாண வீட்ல தர ஐஸ வந்து அப்படியே அதே ஃப்ளேவர் அதே ஐஸ் தான். அத வந்து அவன் வந்து கட்டி பண்ணி குடுக்குறான். அவ்வளோதான். ஏய் நான் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டாலயோ எதுலயோ ரீல்ஸ்ல பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்டும் ஒரு அக்காவும் வந்து ஐஸ் சாப்பிட்டுருக்காங்க. அது எவ்ளோ சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியே அவங்க கடிச்சோனே அவங்க அவங்க ஐஸோட ஷேப் தெரியுது. அவ்ளோ கட்டியா இருக்கு. அது மாரி இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். பார்த்தா இவன் இதுக்கு நான் வந்து கார்னட் ஏதாவது ஒண்ணு நான் ரூ. 60 குடுத்து வாங்கிட்டு போயிட்டுருப்பேன்டா. உன்கிட்ட ரூ. 42 வேற அவன் வந்து என்ன சொல்லி என்ன லாஸ் படுத்தி என்ன கலங்கப்படுத்திட்டான். போடா பைத்தியக்கார் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. இதுக்கு வேற ஒரு கவர் தான் கேடு அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. மேபி வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல அந்த கடை வச்சிருக்காங்கல்ல, அங்கேயுமே வந்து தினமும் ஏதோ ரேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ இருக்கும் போல. நெறைய இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெர்ல. திரும்பி அந்த அக்காகிட்ட வந்து வாங்கறதுக்கு வந்துட்டோம். அவங்க கிட்ட வந்து சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போயிட்டோம். உள்ள போய் ஐஸ்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தோம். வந்துட்டு நான் வந்து ஒரு வண்டி மேல உட்காந்தேன். உட்காந்துட்டு "ஏன் தான் பிறந்தேன் இங்கே வாழ்கிறேன்ற" மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஒரு வழியா அந்த அக்கா தருவாங்களா மாட்டாங்களான்ட்டு இதுதான் அந்த அக்காவோட பொண்ணு.
அவங்க கூடயே உட்காண்ட்ருக்கேன். அவங்க பையன் அந்த சைடு உட்காண்ட்ருப்பான். ஒரு வழியா வந்து அந்த அக்கா குடுத்துட்டாங்க. நாங்க 2த்துக்குமே வந்து பேமெண்ட் பண்றோம். அந்த அக்கா ஜிபேலாம் வச்சுக்கிறாங்க. சரி ஓகே பேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த பேண்ட் மாரிலாம் வச்சிருந்தாங்க. இந்த பேண்ட்லாம் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அத வேற கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேடிக்கைலாம் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான் நம்ம கிளம்புவோம் வீட்டிற்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து எங்களுக்கு போகிறதுக்குலாம் வழி தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சோம். ஏன்னா எனக்கு வரத்துக்குமே வழி தெரிஞ்சிருக்கும். பட் வந்து நான் அதுதான் அந்த கடைன்னு தெரியாமல் இருந்தேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. தென் வந்து இங்கே போனோடனே வந்து எனக்கு ஒரு சுண்டல் கடை தெரியும். அங்கே தான் போகணும் நம்ம அப்படின்னு சொல்லி நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ பெரிய கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சுருக்கான். ஒரு பானிபூரி கடை கூட வச்சுட்டு இல்லை. ஃபுல்லாக வந்து சிக்கனு, மட்டனு, பீஃப்ன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. ஒரு நாள் நாங்கள் சுண்டல் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தா இவன் வந்து வடை போடவான்னு கேட்டான். சரி போட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த வடையுமே தீஞ்சு போனதை எடுத்து எங்களுக்கு போட்டு விட்டான். அந்த தீஞ்சு போன வடை வேற நல்லாவே இல்லை, வெறுப்பேத்திட்டான். இதுக்கு வேற ரூ. 30 அப்படின்னு சொல்லி ரூ. 20 தான் சுண்டல். பட் இந்த வடை போட்டால் ரூ. 30 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். யார்ரா நீ ஒரு பக்கம் உசுர வாங்குற அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அதை கொட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை கொட்டிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து இது ஏதோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தது 3. சரி ஓகே நீ ஃபோட்டோ எடு நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு காஃபியை போட்டுட்டு இந்த டேவை நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஓகே கைஸ் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தென் வந்து நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் என்ன அப்டேட் பண்ணலாம், எது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா அதுபடி நான் செயல்படுவேன். அப்படி நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லலைன்னா நான் வாழ்க்கை அப்டேட்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பாருங்கள் ஓகேவா. பாய் காய்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து. ரொம்ப நன்றிகள் அவர்களுக்காக வந்து நான் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஆல்வேஸ். பாய் பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.